Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான கீரை வடை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஜிகே क्वेश्चनங்க. நம்ம இந்தியாவின் தேசிய உணவு வகை எது? இதுதாங்க இன்னைக்கான क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கீரை வடை பார்த்துட்டோம்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக நம்ம வடைப்பருப்பு வந்து எடுத்துருக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு நான் இந்த வடைப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஊற வச்சுருக்கேங்க. பார்த்துட்டோம்னா இப்போ நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் அது தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நல்லா ஊற வச்சிருக்க வடைப்பருப்பு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு உள்ளுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. இதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு வடைப்பருப்பை இன்னொரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததாக மிக்சி ஜாரில் நம்ம வடைப்பருப்பு போட்டு வச்சுருக்கோம், அது இருக்கட்டும். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 3-4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த அளவுக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியும் அதிகமாக சேர்க்க வேணாங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருந்த வடைப்பருப்பு உள்ள சேர்த்துட்டு கூடவே இஞ்சி துண்டு சிறிதளவு நறுக்கிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் ஒரு 4 வந்துட்டு நம்ம அறுத்து சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை சிறிதளவு, கூடவே 2 பல்லேரி வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இன்னைக்கு சுக்கிட்டி கீரைன்னு சொல்கிற மணத்தக்காளி கீரையை எடுத்துருக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன கீரை வேணாலும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு சுக்கிட்டி கீரை சேர்த்துருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ கையில் பிசைஞ்சு விட்டுறலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நமக்கு அந்த வடைப்பருப்பு ஊற வச்சிருந்த தண்ணியே வந்துட்டு ஊற வச்சு வடிச்சு எடுத்துருப்பீங்களா, அதுக்கப்புறம் இந்த தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்படி எடுத்து உருண்டை பிடிக்கும் போது நமக்கு கரெக்டாக வரணும். அந்த பக்குவத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த கீரை வடை செய்கிறது வந்துட்டு ரொம்பவே சுலபம் தாங்க. ஆனால் இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ வடைப்பருப்பு வாங்கினாலும் இதே மாதிரி கீரை வடை தாங்க செய்வோம். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை வடையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததான் வந்துட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயும் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற உருண்டைகளை ஒன்றொன்னா வந்துட்டு நல்லா வந்து உள்ளங்கையில் வேணாலும் வச்சு அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் கூட அந்த உருண்டையை வச்சு நல்லா வந்துட்டு அழுத்திட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, 2 சைடும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வடை செய்யும்போது ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நார்மலாக நம்ம வந்துட்டு வடைப்பருப்பில் வடை செய்யும்போது வந்து கீரை சேர்க்காம செய்யறதுக்கும் கீரை சேர்த்து செய்யறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நம்ம கீரை சேர்த்து செய்யும்போது நம்மளோட வடை இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க, ரொம்பவே அருமையான சூப்பர் டேஸ்டான கீரை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க. எப்பயுமே வந்து இதே மாதிரி கீரை வடை தாங்க நம்ம வீட்டில் செய்வோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இது இருக்குங்க.
பார்க்கும்போதே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் வந்திருக்கு. இதை இனி அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதாங்க. இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இன்னைக்கு நம்மளோட ஜிகே கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்துட்டு நீங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.